நான் பாலிடார்னு பேர் வச்சேன். ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வேறு பேர் வச்சுட்டாங்க. இந்த பேர் வைக்கிறதுலாம் முன்னாடி எந்த அரசியல்வாதியும் பேச மாட்டாங்க. நம்ம பேர் வச்ச உடனே தான் ஒருத்தருக்கு தைரியம் வருது. தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னராக இருந்தவங்களே ஒரு தைரியமாக சொல்கிறாங்க. என்னென்னா, நம்ம பாலிடார்னு வச்சோம், அவங்க கஞ்சா நெஞ்சன்னு வச்சுருக்காங்க உதயநிதிக்கு. கஞ்சா நெஞ்சன் அப்படின்னா கஞ்சா அடிக்கிறாரு அப்படிங்கிறத தமிழிசை சவுந்தரராஜனே எங்கிருந்தோ நியூஸ் எடுத்துருக்காங்க. கஞ்சா நெஞ்சன் அதாவது இந்த போதை இருக்கிறவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. போதையில் 2-3 வகை இருக்குது. ஒன்று கஞ்சா, இன்னொன்று கொக்கைன், இன்னொன்று ஹெராயின். இந்த கஞ்சாங்கிறது நம்ம லோக்கல் பயிர், இந்தியாவிலே விளையும், தமிழ்நாட்டிலேயும் விளையும். இதுதான் நிறைய பேர் இந்த சிகரெட்டு இது உள்ள வச்சு கஞ்சாவை குடிப்பாங்க. இது பெரிய பெரிய கவிஞர்கள், அறிஞர்கள், இசையமைப்பாளர்கள், சினிமா நடிகர்கள்லாம் இந்த கஞ்சாவை குடிப்பாங்க. கஞ்சா குடிச்சுட்டு அவங்களுக்கு நிறைய திறமையெல்லாம் வரும். ஆனால் இந்த கஞ்சா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாகடிக்கும், உடனே சாகடிக்காது. அந்த கொக்கைனும் ஹெராயினும் 2 வருஷம் 3 வருஷத்துலேயே ஆளை காலி பண்ணிடும். அதனால் நம்ம பாலிடால் கஞ்சாங்கிறாங்க. எங்களுக்கு கிடைச்ச செய்தி ஹெராயினே பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டோம். அதனால் கஞ்சா குடித்தாருன்னா இன்னும் இதெல்லாம் இதெல்லாம் போயிடும், சிந்திக்கும் திறனெல்லாம் போயிடும். அதனால் கஞ்சா குடித்தாருன்னா நாளைக்கு வருங்காலத்தில் அவர் தான் சீஃப் மினிஸ்டர்னு திமுககாரன் கத்திக்கிட்டு இருக்கான். கஞ்சா குடித்து சிந்தனை திறன் போன ஒருத்தர் நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தால் இதை விட நாடு குட்டிச்சவராக தான் போகணும். ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த போதை இதில் அவர் இது மட்டும்தான் அடிப்பார், பீர் மட்டும்தான் அடிப்பார். எங்களுக்கு அப்போ எனக்கு கிடைச்ச செய்தி பீர் அடிப்பார். இப்போ கொஞ்ச நாள் அந்த பழக்கத்தை விட்டார். அவருக்கு இந்த கஞ்சா இதெல்லாம் கிடையாது. அதனால தான் அவர் 70 வயசை தாண்டிட்டார். ஆனால் இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறத பார்த்தா அந்த பாலிடால் உதயநிதி போதையெல்லாம் அடிக்கிறாருங்கிறது செய்தி ஒரு அதிர்ச்சியான செய்தி திமுககாரவங்களுக்கு. அதனால தான் அவர் இப்படி உளறாருன்னு நினைக்கிறோம். ஊர் இதுலேயும் இன்றைக்கு என்ன உளறி இருக்காருன்னா, அதாவது மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குறான்னு சொல்லிட்டார் ஸ்டாலின். இதில் என்ன சொல்லலை, தேர்தல் வாக்குறுதியில் அரசு ஊழியனாக இருந்தால் கிடையாது, இது இப்போ பென்ஷன் இருந்தால் கிடையாது அப்படின்னு பிரித்து சொல்லலை. கார் இருந்தால் கிடையாது, சொந்த வீடு இல்லை, பிரிக்கலை. ஆனால் எல்லாருக்கும் அப்பா பேரில் வச்சுட்டு எல்லாருக்கும் 1000 கொடுத்துட்டேன்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கார். ஆனால் பல பேருக்கு அது கிடைக்கல. அதைத்தான் இந்த ஒரு பாலிடால் பையன் என்ன சொல்கிறாருன்னா, கவலைப்படாதீங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்குறோம். பயங்கரமான ஃப்ராடு இது, ஃப்ராடு பேச்சு. முன்னாடி கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவு வங்கியில் 5 சவரன் வைங்க, எல்லாத்தையும் நான் இது பண்ணிடுறேன்னு ஊரை ஏமாற்றிட்டு அப்புறம் தள்ளுபடி பண்ணாங்களா? அதே மாதிரி இந்த 1000 ரூபா கொடுக்குறேன்னு ஊரை ஏமாத்துறாங்க. எந்த பெண்களும் ஓட்டு போட்டுறாதீங்க, இவங்க என்ன 1000 ரூபா கொடுப்பாங்கங்கிறது ஏமாற்ற வேலை. அதுக்கடுத்தது உதயநிதி இன்னும் ஒரு கருத்தை சொல்கிறார். ராசா நிரபராதியாம், பார்த்துக்காங்க. 2G கேஸ் பொய் கேஸ் போட்டு என்னென்ன பிரச்சனை பண்ணாங்க, என்னென்ன குடைச்சல் கொடுத்தாங்க தெரியும். அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறது ரைட்டு தானே, இது கஞ்சா கேஸ் தான் அப்படி பேசுவாங்க. ராசா நிரபராதின்னு சொன்னால் ஒரு இந்தியாவில் யார் நம்புவாங்க? 2வது ராசாவை பழி வாங்கிட்டாங்களாம். இவங்க தாத்தா கருணாநிதி எதிர்த்து குரல் கொடுத்தாராம். ராசா மேலே வழக்கு பதிவு செஞ்சதே நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது, உங்கள் சோனியா காந்தி ஆட்சியில் இருக்கும்போது தான் எஃப்ஐஆர் போட்டாங்க ஆதாரத்துடன். எப்படி எஃப்ஐஆர் போட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணார் ராசா, மொபைல் நெட்வொர்க்கு, இந்த செல்ஃபோன் இதில் அனுபவமே இல்லாத கம்பெனிகளுக்கெல்லாம் இது கொடுத்தார் லைசன்ஸ். வெறும் 10,000 கோடி தான் கணக்கு காமிச்சார். ஆனால் இந்த கம்பெனிகள்கிட்ட, அனுபவம் இல்லாத கம்பெனிகள்கிட்ட ஆயிரக்கணக்கான கோடி. அதில் 50,000 கோடி இல்லை 60,000 கோடி சோனியாவிற்கே கொடுக்கப்பட்டது. 30,000 கோடி வரை திமுக குடும்பம் எடுத்தது. 30,000 கோடியை வாங்கிய கருணாநிதி அவர் வாரிசுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு வாரிசுக்கும் 5,000 கோடி என்று பிரித்து கொடுத்தார். ராசாவுக்கு 2,000 கோடி, இவருக்கு 2,000 கோடி சிதம்பரம். இப்படித்தான் பிரிக்கப்பட்டது. இதை வட இந்தியர்கள்லாம் செய்தியாக வந்தது. ஆக இவ்வளோ கொள்ளையடித்ததை போதையில் அந்த பாலிடால் பையன் என்ன சொல்கிறாப்புல, ராசா நிரபராதி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஊரை எப்படி ஏமாத்துறாங்கன்னு பார்க்கணும். அதனால் இப்போ தேர்தல் நேரத்தில்
போதை உதயநிதி சொல்லும் எதையும் நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாம். தயவு செய்து திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்புறம் உங்களை யாரையும் தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயத்தை உதயநிதியின் உளறல் சம்பந்தமாக பதிவு செய்ய வரும்.